வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டர் மே 24 லாஸ்ட் எக்ஸாம் எஃப்எம்எஸ்எம். ஆக்சுவலி நீ பேப்பர் வந்து ஈஸி தான், ஆனால் பேப்பர் லென்த்தி. எம்சிக்யூ வந்து டைம் பிடிச்சிருக்கும், எஸ்பெஷலி எஃப்எம்மோட எம்சிக்யூ டைம் பிடிச்சிருக்கும். ஆனால் அது வந்து பேப்பர் டிஃபிகல்ட்லாம் சொல்ல முடியாது. சிஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுத முடிஞ்சாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈஸி தான். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பீட்னால ஒரு 5-10 மார்க் போட வேண்டியிருக்கும். ஆனால் எழுதும்போது எழுதின வரைக்கும் ஒரு திருப்தி இருக்குதான்னு கேட்டால் அவ்வளோதான். திருப்தி இருந்துச்சுன்னா ஈஸி, அவ்வளோதான் விஷயம். எஸ்எம்ஐ பொறுத்த வரைக்கும் 1-2 கொஷின் வந்துட்டு அப்படியே நம்ம மாக் டெஸ்ட்டு, ஆர்டிபி, எம்டிபி அந்த மாதிரிலேருந்தே வந்திருக்குது. அண்டு ஓவராலாகவுமே எழுதுற முடியாதான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. யார் எஃப்எம் ஃபஸ்ட் எழுதினாங்களோ அது ஃபுல்லாக எழுதியிருந்தா கண்டிப்பாக எஸ்எம்மில் 10 மார்க் விட்ருப்பாங்க. எஸ்எம் எழுதினீங்க அப்படின்னா எஃப்எம்ல ஒரு 5லேருந்து 6 மார்க் விட்ருப்பீங்க. எஸ்எம்ஐ பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபுல் மார்க் போடுறது கஷ்டம், ஆனால் எஃப்எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் எஃப்எம் ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்க, எஸ்எம்ல தான் 10 மார்க் விட்ருக்கீங்க அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் எஃப்எம்ல என்ன அட்டன் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மனசில் ரைட்டுன்னு பட்டுச்சுன்னா யூ வில் கெட் 80% ஆஃப் இட். எஸ்எம்ஐ பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 65-70% மேக்ஸிமம் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட அக்ரிகேட்லாம் வந்துருச்சான்றதை பார்த்துக்குங்க. ஸோ பேப்பர் வந்து ஓவராலாக இன்னைக்கு ஈஸி அண்ட் ஹாப்பியாக பசங்க வெளில வந்திருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ். அண்டு ஐடிடி ஓரியன்டேஷன் ஸ்லாட்லாம் புக் பண்ணிவிட்டு ஐடிடி ஓரியன்டேஷன்லாம் கிளம்பி போங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், சி யூ, பாய்.